Hello children, welcome back to this online session. This is Grade 3 English. Now you join me for a short prayer. Open your eyes and take your reader. There you open it at page 95. Take page 95. You have a lesson there. The Great Cooking Contest. Okay, the Great Cooking Contest. What is it contest? CONTEST. Contest na poti. Competition. Okay. So the Great Cooking Contest. Cooking சமையல் இல்லை ரிலேட்டிங் டு இந்த குக்கரி குக்கரி தான் நம்ம இந்த சமையல் இதை நம்ம சொல்கிறோம் இல்லையா குக்கிங். ஸோ த கிரேட் அப்படின்னா சிறந்த, ஓகே, ரொம்ப விசேஷமான, தட் இஸ் கிரேட். ஸோ த கிரேட் cooking contest. Okay, Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. What's the name of the girl? She was Gayatri. Okay, and the பொண்ணு பேர் என்ன? Gayatri. And what did she like? She liked to cook and make crafts. காயத்ரிக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா சமைக்கிறது, அது மாதிரி கிராஃப்ட்ஸு, இந்த என்ன சொல்கிறது, கைவினை பொருட்கள்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம வந்து மிஷின் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கையாலே வந்து அழகழகாக பொருளெல்லாம் செய்வோம். கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மிஷினு யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஹேண்ட் ஒர்க்காக செய்கிறது கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அழகாக நம்ம நூல், இந்த கண்ணாடி, கிளாஸ், அதாவது என்ன சொல்கிறது, சம்கி, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வச்சு கையாலேயே இந்த ஜருகெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிற அந்த பலவிதமான கைவினை பொருட்களை தான் இந்த கிராஃப்ட் ஒர்க்குன்னு அவங்க சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த ஒர்க் செய்கிறதுக்கு தான் இந்த ரெண்டும் காயத்ரிக்கு பிடிச்சமான விஷயங்கள். கிளியர்? ஷீ ஹெல்ப் இன் த கிச்சன் பட் ஷீ இஸ் நாட் அலோட் நியர் த ஸ்டவ். ஸோ தோ ஷீ லைக் குக்கிங், ஷீ வாஸ் நாட் அலோட் நியர் ஸ்டவ். காயத்ரிக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் காயத்ரியோட அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டவ் கிட்ட காயத்ரியை விட மாட்டாங்க. ஏன்னா நெருப்பு இல்லையா, ஸ்டவ்ன்றது என்ன ஆகும், அது வந்து சூடு தாங்குகிற ஒரு பொருள் தான் இல்லையா, அந்த ஸ்டவ் கிட்ட விட மாட்டாங்க. பிகாஸ் ஃபயர் இஸ் டேஞ்சரஸ் இல்லையா, நெருப்புன்றது எப்படிப்பட்டது, ரொம்ப அபாயமானது இல்லையா. அதனால் காயத்ரி என்ன செய்ய மாட்டாங்களாம், ஸ்டவ் கிட்ட விட மாட்டாங்க. ஒன் டே ஹர் ஸ்கூல் போஸ்டட் a note with the name The Great Cooking Contest. Okay, it said that children must cook without fire. All in Gayatri's class took part in the contest. ஒரு நாள் காயத்ரியோட ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதில் வந்து என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, த கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட், இதுதான் வந்து டைட்டில். ஓகே, அந்த போட்டியோட டைட்டில், அதோட ஹெட்டிங் வந்து தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா, த கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட். இட் செட் த சில்ட்ரன் மஸ்ட் குக் வித்தவுட் ஃபயர். அப்போ அந்த கான்டெஸ்ட்டில் வந்து போட்டி, இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸு ஃபயர் யூஸ் பண்ணாமல் சமைக்கணும், நெருப்பை யூஸ் பண்ணாமல் சமைக்கணும், எந்த ஐட்டமாக இருந்தாலும். ஆல் இன் காயத்ரிஸ் கிளாஸ் டுக் பார்ட் இன் த கான்டெஸ்ட். ஓகே, காயத்ரியோட கிளாஸில் எல்லாருமே அந்த போட்டியில் சேர்ந்துக்கிட்டாங்க. ஷீ டோல்ட் அ மாம் அபவுட் த கான்டெஸ்ட் அண்ட் ஆஸ்க்ட் அ ஹெல்ப். காயத்ரி வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா கிட்ட இந்த போட்டியை பற்றி சொல்லிவிட்டு என்ன சொல்லலாம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டான். காயத்ரி செட் அ ஃப்ரூட் சாலட் வில் நாட் மேக் மீ வின். அப்போ காயத்ரி என்ன சொன்னா அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், அதில் ஹனி அல்லது மில்க் அல்லது கேர்டெல்லாம் போட்டு சுகர் போட்டு நம்ம செய்யணும் இல்லையா ஃப்ரூட் சாலடு, அது வந்து எனக்கு பத்தாது, அதனால வந்து நான் வின்னர் ஆக முடியும்னு தோணலை, வேறு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஓகே, அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, வை டோன்ட் யூ ட்ரை அவல் லட்டு, நீ ஏன் அவல் லட்டு செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க, அதை நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு. இட் இஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி. அது எப்படிப்பட்டது, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஷீ லேர்ன் டு மேக் அவல் லட்டு. அதனால் காயத்ரி என்ன செஞ்சால், அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டா. ஓகே, ஸோ அவல்னால் என்னது, இந்த பஃப்டு ரைஸ், நெல் இருக்கு இல்லையா, நெல்லை வந்து நல்லா குத்தி அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து அவங்க வந்து இதை ஊதி இது பண்ணுவாங்க, அதை வந்து நல்லா ஃப்ளஃபியாக்கி
அதுக்கப்புறம் இடித்து கொண்டு அதை தட்டையாக ஃப்ளாட் பண்ணி இப்படி செய்வாங்க, ஒரு ப்ரொசீஜரில் அது செய்வாங்க. ஓகே, அந்த அவல் தெரியும் எல்லாருக்கும். அந்த அவலில் வந்து லட்டு வந்து செய்யலான்ட்டு அவங்க அம்மா சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் அவல் லட்டு. ஷி வாஸ் ரெடி ஃபார் த கான்டெஸ்ட். அப்போ இது வந்து எப்படின்னு கற்றுக்கிட்டதுனால இப்போ காயத்ரி வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஆன் த டே ஆல் வே பிஸி வித் பீலிங் அண்ட் கட்டிங். ஸோ அந்த குறிப்பிட்ட நாளில் எல்லா குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உரிக்கிறது. பீலிங்னா என்னது, உரிக்கிறது. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரிப்போம் இல்லையா, பொட்டேட்டோஸ் ஆர் பீல்டு. அது மாதிரி உரிக்கிறதும் கட் பண்ணுறதும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. காயத்ரி டிட் நாட் பேனிக் அண்ட் டுக் ஹர் டைம் டு ஸ்டார்ட். இதெல்லாம் பார்த்து காயத்ரிக்கு எந்த குழப்பமுமே வரல, பயமோ குழப்பமோ எதுவுமே இல்லை. அவள் எப்படி இருந்தா, அப்படியே அமைதியாக இருந்துட்டு தன்னோட வேலையை அவள் தொடங்கிட்டான், ப்ரிப்ரேஷன். ஓகே, ஷி டுக் எ கப் ஆஃப் அவல் அண்ட் சோக்ட் இட் இன் வாட்டர். ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க காயத்ரி, ஒரு கப்பில் அவல் எடுத்துட்டு அந்த பஃப்டு ரைஸ் அதை எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டா. சோக்டு மீன்ஸ் ஊற வைக்கிறது. தென் ஷி ஆடட் நட்ஸ் அண்ட் ஹனி. அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அந்த அவலோட என்ன சேர்த்தா, நட்ஸ், அதாவது இந்த பாதாம், முந்திரி பருப்பு இருக்குல்ல, கேஷ்யூ நட்டு, பாதாம், வால்நட்ஸ், ரெய்சின், இந்த காஞ்ச திராட்சை அதெல்லாம் சேர்த்து அது கூட ஹனி தேனும் ஊற்றி கலந்துட்டான். ஷி மிக்ஸ் them well and roll them into 8 laddus. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சு நல்லா கலந்து அப்படியே உருட்டி, ஓகே, அது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு 8 லட்டூஸ் பண்ணிட்டான். 8 நம்பர்ஸு, 8 லட்டு செஞ்சாச்சு. காயத்ரிஸ் நேம் வாஸ் கால்டு. இப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்கவுங்க செஞ்ச ஐட்டம்ஸோட ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்க, அந்த சீஃப் இல்லையா, ஒன்று ப்ரிசைட் ஓவர் த ஃபங்க்ஷன்னு அவங்க வந்து கூப்பிடுறாங்க ஒருத்தரையாக. அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காயத்ரிஸ் நேம் வாஸ் கால்டு. அப்போ இப்போ காயத்ரியோட டேர்ன் வந்தோடனே காயத்ரியையும் கூப்பிடுறாங்க. ஷி டுக் த அவல் லட்டூஸ் அண்ட் ரேன். காயத்ரி என்ன செஞ்சா, அந்த அவல் லட்டை எடுத்தான், செஞ்சு வச்சிருந்த 8 அவல் லட்டையும் அந்த ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஓடி இருக்கான். கிராஷ், ஷி ஃபெல் டவுன் அண்ட் ஹர் லட்டூஸ் காட் கிரஷ்ட். என்னாச்சு, அப்படியே காயத்ரி கீழே விழுந்து அப்படியே அந்த லட்டு என்ன ஆயிடுச்சு, அப்படியே உடஞ்சிருச்சு, எல்லாம் அப்படியே கொஞ்சம் நொறுங்கி போயிடுச்சு. ஷி வாஸ் சேட். நான் ஹவ் வாஸ் ஷி வாஸ் சேட், ஷி வாஸ் நாட் ஹாப்பி. இப்போ வந்து ரொம்ப சோகமாயிட்ட, கவலை வந்துருச்சு. ஏன்னா இந்த கஷ்டப்பட்டு அந்த போட்டியில் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது கீழே விழுந்து உடஞ்சி போனதுனால. ஷி டுக் இட் டு த ஸ்கூல் ஹெட். இப்போ அவங்கக்கிட்ட கொண்டு போய் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்கா. த ஹெட் டேஸ்டட் த க்ரஷ்டு லட்டூஸ் அண்ட் செட், யுவர் அவல் பூந்தி இஸ் ரியலி டேஸ்டி. அவங்க என்ன பண்ணாங்க, அதை எடுத்து அந்த ப்ரோக்கன் பீசஸாக இப்போ இருக்குது இல்லையா, அது இப்போ லட்டு மாதிரி இல்லை, அது எல்லாமே இப்போ வேறு ஃபார்மில் இருக்குது, கொஞ்சம் உடஞ்சி தனித்தனியாக இருக்குது இல்லையா, பீஸாக இருக்குது. அதை எடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு, உன்னோட அவல் பூந்தி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது இப்போ உருண்டை ரவுண்டு ஷேப்பில் இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, தனித்தனி பாட்டாக இருக்குது, பீஸாக இருக்குது. அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இதில் அது பூந்தின்னு நினச்சிட்டாங்க. இப்போ லட்டை வந்து நம்ம உதுத்து விட்டோன்னா அது பூந்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பூந்தி தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்படியே லட்டாக பிடிச்சிடுறோம். இந்த லட்டு பிடிக்கிற மாதிரி பூந்தி ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் லட்டாகும். அதே மாதிரி லட்டும் உடஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் அது கொஞ்சம் அப்படியே பூந்தி மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அதனால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, காயத்ரி செஞ்சது பூந்தின்னு ஆக அந்த டேஸ்ட்டு மெயின்டைன் ஆனதுனால அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவல் பூந்தின்னு நினச்சிட்டு உன்னோட அவல் பூந்தி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிகாஸ் இட் வாஸ் டேஸ்டி ரியலி, அதனால் அந்த மாதிரி ஆகிடுச்சு. த டைம் ஹேட் கம் டு நேம் த வின்னர். ஓகே, இப்போ எல்லா கான்டெஸ்டன்ஸோடையும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, இப்போ அவங்க வந்து நேம்ஸ் சொல்லணும், யார் வந்து ஜெயிச்சாங்கன்னு இல்லையா. த ஸ்கூல் ஹெட் ஆன் த மைக் said, Gayatri of class 3 is the winner. Gayatri was very happy. இப்போ வந்து அந்த ஸ்கூல் ஹெட் என்ன பண்ணாங்க, மைக்கில் வின்னர்ஸோட நேமை சொல்கிறாங்க. அதில் யார் வந்து வின்னரு, காயத்ரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் 3 இல்லையா, 3rd ஸ்டாண்டர்ட் காயத்ரி தான் வின்னர்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி வாஸ் வெரி ஹாப்பி. பிஃபோர் ஷி வாஸ் சேட் நோ, இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, காயத்ரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா, பிகாஸ் ஷி ஒன் த contest இல்லையா, she won the competition, அதனால அவ ரொம்ப happy. Okay, I hope you enjoy this lesson children. So now we'll do a reading practice. Okay, so you listen, put on your fingers when I'm reading. உங்க விரல் வச்சிட்டே வாங்க. The great cooking contest. Gayatri was a cute girl. She liked to cook and make
crafts. She helped in the kitchen, but she is not allowed near the stove. One day, her school posted a note with the name The Great Cooking Contest. It said that children must cook without fire. All in Gayatri's class took part in the contest. She told her mom about the contest and asked her help. Gayatri said, "A fruit salad will not make me win." Mom said, "Why don't you try aval laddu? It is easy and tasty." She learned to make aval laddu. She was ready for the contest. On the day, all were busy with the peeling and cutting. Gayatri did not panic and took her time to start. She took a cup of aval and soaked it in water. Then she added nuts and honey. She mixed them well and rolled them into 8 laddus. Gayatri's name was called. She took the aval laddus and ran. Crash! She fell down and her laddus got crushed. She was sad. She took it to the school head. The head tasted the crushed laddus and said, "Your aval bundi is really tasty." The time had come to name the winner. The school head on the mic said, "Gayatri of class 3 is the winner." Gayatri was very happy. Once again we'll read, children. The Great Cooking Contest. Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. She helped in the kitchen, but she is not allowed near the stove. One day, her school posted a note with the name The Great Cooking Contest. It said that children must cook without fire. All in Gayatri's class took part in the contest. She told her mom about the contest and asked her help. Gayatri said, "A fruit salad will not make me win." Mom said, "Why don't you try aval laddu? It's easy and tasty." She learned to make aval laddu. She was ready for the contest. On the day, all were busy with peeling and cutting. Gayatri did not panic and took her time to start. She took a cup of aval and soaked it in water. Then she added nuts and honey. She mixed them well and rolled them into 8 laddus. Gayatri's name was called. She took the aval laddus and ran. Crash! She fell down and her laddus got crushed. She was sad. She took it to the school head. The head tasted the crushed laddus and said, "Your aval bundi is really tasty." The time had come to name the winner. The school head on the mic said, "Gayatri of class 3 is a winner." Gayatri was very happy. Okay, so this is your reading, children. You read this as many times as possible. Okay, எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை இதை படிங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆகுங்க. Now I'll give you dictation words to learn. You mark it. Okay, take your pencil and mark the words. In page 95, you mark the first word, cute, C-U-T-E, cute. And second word on the first line itself, crafts, C-R-A-F-T-S, crafts. Let's come to the second line, kitchen, K-I-T-C-H-E-N, kitchen. Then on the same line, second line, stove, S-T-O-V-E, stove. We come to the fourth line, contest, C-O-N-T-E-S-T, contest, poti. Then after 2 lines, fruit salad, F-R-U-I-T-S-A-L-A-D, fruit salad. Then aval laddu, A-V-A-L, aval, L-A-D-D-U, laddu. Next one, peeling, P-E-E-L-I-N-G, peeling. Next one, cutting, C-U-T-T-I-N-G, cutting. Then panic, குழப்பம், P-A-N-I-C, panic. கூச்சல் குழப்பம் இதெல்லாம் நம்ம panic-னு சொல்கிறோம். Next one, soaked, S-O-A-K-E-D, soaked. Next page, page 96, you see, first line, S-O-A-K-E-D, soaked. Soaked-னா ஊற வைக்கிறது. Then honey, H-O-N-E-Y, honey. R-O-L-L-E-D, rolled. Next one, crushed, C-R-U-S-H-E-D, crushed. Next one, you come below that, winner, W-I-N-N-E-R, winner. Next one, M-I-K-E, Mike. That's all. That's all, children. Now you take page number 97. See there, you have 97. This is a task for you. Circle the correct word. Yeah, 2 pictures கொடுத்துருக்காங்க. Left hand ஒரு picture,
ரைட் ஹேண்ட் சைடு ஒன் பிக்சர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பிக்சர் கீழே 2 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் யூஆர் ஆஸ்க் டு ஃபைண்ட் த ரைட் ஒன். ஃபஸ்ட்டு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, நட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேர்டு அடுத்த நேம் வந்து வாட்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் பிக்சர் ஆஃப் நட்ஸ் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் இருக்குது, கிரவுண்ட் நட் இருக்குது, வால்நட் இதெல்லாம் அதில் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நம்ம நட்ஸு தான் இதில் சர்க்கிள் பண்ணணும். நட்ஸுன்ற நேம் வந்து நம்ம சர்க்கிள் ரவுண்ட் பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்பில் என்ன இருக்குது, ஹனி தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து சுகரும் கொடுத்துருக்காங்க, ஹனி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஒன் வில் யூ சர்க்கிள், யூ ஹாவ் டு சர்க்கிள் ஹனி இல்லையா, தேன் பிக்சர் இது. ஸோ யூ சர்க்கிள் லைக் தட். ஸோ ஐ ஹவ் ஷோன் யூ நட்ஸில் ஒரு சர்க்கிள், செகண்ட் பிக்சரில் ஹனியில் ஒரு சர்க்கிள். ஓகே, ஆன் சீயிங் த பிக்சர். நெக்ஸ்ட் ஒன், tick the correct picture and fill in the blanks. Okay, dash is prepared without fire. See, 2 வெசல் இருக்குது இல்லையா, 2 பாத்திரம். அதில் ஒன்றில் வந்து ஃப்ரூட் சாலட் இருக்குது, இன்னொன்றில் வந்து குழம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. அது குழம்பு தான். அப்போ இந்த குழம்பு வந்து நம்ம எப்படி செய்ய முடியும், கண்டிப்பாக வந்து ஒன்று ஃபயர் இருக்கணும் அல்லது எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரிலாம் இருந்தது நம்ம சமைக்க முடியும். ஆனால் ஃப்ரூட் சாலடுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வெசல், ஃப்ரூட்ஸு, நைஃபு, அப்புறம் மில்க் இந்த மாதிரிலாம் இருந்தாலே நம்மளுக்கு போதும் இல்லையா. ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் இருந்தாலே நம்ம இந்த ஃப்ரூட் சாலடை செஞ்சிடலாம். ஸோ யூ டோன்ட் நீட் ஃபயர் தேர். அப்போ நீங்கள் இந்த இதில் என்ன எழுதுவீங்க, உங்களுக்கு அந்த டேஷில் என்ன எழுதுவீங்க, இஸ் ப்ரிப்பேர்ட் விதவுட் ஃபயர்ன்ற சென்டென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வேர்டு வாட் இஸ் தட், ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட் இஸ் ப்ரிப்பேர்ட் விதவுட் ஃபயர். Okay, fruit salad is prepared without fire. Next one, you have aval laddu, then jaggery picture கொடுத்துருக்காங்க இல்லையா, வெல்லம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எது எழுதுங்க, her mom taught how to prepare அவல் லட்டு இல்லையா. அவல் லட்டு செய்கிறக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அந்த டேஷில் அவல் லட்டுன்னு எழுதணும். See this aval laddu, 4 lines எழுதுறது. I have shown you. Her mom taught how to prepare aval laddu. A-V-A-L, aval, L-A-D-D-U, laddu. Okay children. Next you take that activity for you, anjara petti. ஸோ அஞ்சரை பெட்டின்றது என்னது, நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு பிக் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. அதை வந்து நீங்கள் டர்ன் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய செஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது பாக்ஸாக இருக்கும், இப்படி கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பிரித்து இல்லைன்னா தனித்தனியாக உங்களுக்கு பாக்ஸஸ் இருக்குல்ல, குட்டி குட்டி பாக்ஸஸாக வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அஞ்சரை பெட்டின்னு சொல்ல. அதில் 7 அல்லது 9 அல்லது 11, 13 வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன செய்வாங்க, இந்த கிச்சனில் இருக்க அந்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க இல்லை, இந்த மசாலா பொருளெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ஜீரகம், வெந்தயம், சோம்பு, கசகசா இந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த ஒரே பாக்ஸில் போடுறது, ஒன்று ஒன்றா தேடாமல் இருக்க இந்த மாதிரி வச்சுருப்பா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாக இல்லையா. ஸோ அந்த அஞ்சரை பெட்டியில் என்னென்ன பொருள் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களுக்கு அந்த ரவுண்டு பிக்சர், இந்த பிக்சருக்குள்ளே நீங்கள் வந்து ஒட்ட போகிறீங்க. பேஸ்ட் வச்சு அதை கம் வச்சு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இஸ் யூர் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ see this first one, அந்த நம்பர் 1 கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் இந்த கம் வச்சு கடுகு ஒரு கொஞ்சமாக கடுகு எடுத்து அதில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம், இதில் காட்டின மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிளாக் கிராம், உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தில் கொஞ்சம் எடுத்து அந்த செகண்ட் பிக்சரில் நீங்கள் இந்த உளுந்தை ஒட்டலாம். தேர்ட் ஒனில் ஃபெனுக்ரீக் சீட்ஸ், இந்த வெந்தயத்தை வந்து அந்த தேர்ட் பிக்சரில் தேர்டு சர்க்கிளில் நீங்கள் ஒட்டிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் பிளாக் பெப்பர், மிளகை வந்து இதில் ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபிஃப்த்து வந்து ஜீரகம், இந்த கியூமின் சீட்ஸ் இருக்குல்லையே, அந்த ஜீரகத்தை இந்த 5th சர்க்கிளில் ஒட்டலாம். தென் 6th ஒன் கார்டமம், ஏலக்காய் வந்து நம்பர் 6ல் நீங்கள் ஒட்டணும், அந்த பேஸ்ட் பண்ணணும். தென் நம்பர் 7 இஸ் க்ளவுன்றது இந்த கிராம்பு இருக்குல்லையே, இந்த சோம்பு கிராம்பு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பிரியாணிக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த கிராம்பு வந்து என்ன செய்யணும், இந்த நம்பர் 7ல் யூ ஹவ் டு பேஸ்ட். ஸோ தட் இஸ் க்ளவ். Okay, so in this way you can prepare an anjarai petti. Okay children, this is an activity for you. Now I hope you have understood everything all I have taught you today very clearly. So read all these things. Okay, pay more attention,
pay more interest and read all these things properly and be clear with everything. Okay, thank you children.